ஒரு 25 கிலோ ரைஸ் பேக் எடுத்துக்கோங்க. அதை ஒரு சைடு கட் பண்ணி நம்ம ஒரு பெரிய ஷீட்டாட்ட எடுத்துக்கலாம். அதில் சாப்பிட்ற பிளேட்டை இதே போல் நம்ம முதல்ல ட்ராப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரைஸ் பேக்கை இதோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த ஓரங்களில் இதே போல் நம்ம ஊசி வச்சு தச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தையல் போடும்போது ஒவ்வொரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. அப்போ இடையில கட்டானாலும் நம்ம புதுசாக நம்ம தையல் போட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தச்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இதில் நம்ம முதலையே கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பை அதுக்கு மேலே வச்சு இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கவரை நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது தைக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். எல்லாத்தையும் தச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம தழகீழாக திருப்பி போட்டுக்கலாம். இதை வீட்டில் மக்காத குப்பைகள் போடக்கூடிய ஒரு அழகான பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு மறுசுழற்சி பண்ண முடியாத பிளாஸ்டிக் பாட்டில்கள், பாலித்தீன் பைகள் இந்த மாதிரி பொருட்களை போட நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸ்கூல்லையும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்லேயே அதை ஃபாலோ பண்ணும்போது அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும்.